ஜிகே டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பற்றி தான். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அவங்களும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல பல்லு சொத்தையாக இருக்கும். பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நேராக கிளினிக் வருவாங்க. டாக்டர் என் பல்லு சொத்தையாகிடுச்சு, பல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. எஸ். ஸோ பல்லு சொத்தையானால் அதை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. பல்லு சொத்தையாகிறதுலே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதை ஆரம்ப நிலையிலே கூட நம்மளால் வந்துட்டு அதை சரி பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ரூட் கெனாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ரூட் கெனால் அப்படின்னா என்ன, அது எங்கே ஆரம்பிக்குது, எது வரைக்கும் போய் அது முடியுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பல்லில் மேலே எனாமல் இருக்குது, அதுக்கு கீழே டென்டின் இருக்குது, அதுக்கு கீழே வேர் பகுதி இருக்குது, அது பல்ப்புன்னு சொல்லுவோம். இந்த எனாமல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த சொத்தை ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ சொத்தை வரதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சொத்தை வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் எனாமலில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஆனால் அதுவே இந்த சொத்தை நாள்பட அந்த டென்டின் பகுதியை போய் தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எனக்கு கூச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த சொத்தை பகுதி நம்மளுக்கு டென்டினில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டென்டினில் இருந்து அது எங்கே போயின்னா வேர் பகுதியை தொடும். வேர் பகுதியை தொட்டால் என்ன ஆகும்? ஆமாம், வேர் பகுதியை தொடும்போது தான் பேஷண்ட்ஸ் வந்து பெயின் சொல்லுவாங்க, வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனாமல் இருந்துட்டு டென்டின் போகும்போது கூச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டு இன்னும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வலி வந்துருச்சு அப்படின்னா அது அந்த சொத்தை, பல் சொத்தை வந்து போய் வேற தொற்றுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். எஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல்லை எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்கள் டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் கலந்து பேசும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், உங்கள் டென்டிஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பார். சின்ன ஐஓபிஏ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த சொத்தையோட வீரியம் எவ்வளோ போயிருக்கு, டெப்த்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் அந்த எக்ஸ்ரேவில் வந்து பார்ப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் பேஷண்ட் வந்து எனக்கு வலி இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வேருக்கு பக்கத்துலேயோ இல்லை வேரையோ தொட்டிருக்கும். அந்த வேரில் தான் நரம்பு நாளங்கள்லாம் இருக்குது. ரத்த நாளங்களும் நரம்புகளும் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது போய் பல்ப்பை தொடும்போது சொத்தை, பேஷண்ட் கண்டிப்பாக வந்து வலியோடு தான் வருவாங்க கிளினிக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ரூட் கெனால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவார் உங்கள் டென்டிஸ்ட், உங்களுக்கு அந்த மருத்துவ ஊசி இருக்கு இல்லையா, அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், நாங்கள் லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மருத்துவ ஊசி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த உள்ளே போய் சொத்தையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்ஃபெக்ட் ஆன பல்ப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவார். சரிங்களா? ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு பெயின் போயிடும். இது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. பேஷண்ட் ஸ்டார்டிங்லேயே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அனஸ்தீசியா கொடுத்து நாங்கள் அந்த பல்லோட வேரை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வகையான சிமெண்ட் இருக்குது, டென்டல் சிமெண்ட்ஸ், அது ஜிபின்னு சொல்லுவோம், நாங்கள் கட்டபரிச்சா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சிமெண்ட் ஒரு ஃபார்மில் இருக்கும். அதை வந்து அந்த வேரோட எல்லா நுனி வரைக்கும் நாங்கள் வச்சு அதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி அந்த பல்லை காப்பாற்றிடுவோம். இதிலே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் விட்டுருவாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, பல்லோட வேரோட நுனியில் சீல் கட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கும்போது வெளியில், முகத்துக்கு வெளியிலேயே நிறைய ஸ்வெல்லிங்னு சொல்லுவோம் இல்லையா, வீக்கம் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது சில நேரங்களில் சீல் கட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, மேலே க்ரௌன் பார்ட்டில் ஒரு ஓப்பனிங் பண்ணிவிட்டு டெம்பரரியாக ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கான ஒரு ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணுவோம் பல்லோட மேல் பாதியிலிருந்து. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேல் பகுதி வழியாக உள்ளே கிரியேட் ஆன ப்ரெஷரோ அந்த பஸ்ஸோ அந்த ஓப்பன் வழியாக வெளியே வந்துட்டு பேஷண்ட்டுக்கு பெயின் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது கூடவே உங்கள் டென்டிஸ்ட் என்ன பண்ணுவார், ஒரு 3 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லரும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூவாக அவர் சொன்னபடி எடுத்துக்கும் போது என்ன ஆகும், இன்ஃபெக்ஷனும் குறையும், உங்களுக்கு பெயினும் குறைஞ்சிரும். தென் அடுத்த விசிட்டில் உங்கள் டென்டிஸ்ட் கூப்பிட்டு மீண்டும் உள்ள அந்த நான் சொன்னேன் இல்லையா, எனாமல்ல இருந்து டென்டினுக்கு போகும், டென்டின்லேருந்து பல்ப்புக்கு போகும். பல்ப்புக்கு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல்லோட மேல் பகுதியிலிருந்து ஒரு ஓப்பனிங்ஸ் ஒரு க்ரியேட் பண்ணி அது வழியாக உள்ள வேரில் எல்லாத்தையும் இருக்கிற அந்த பல்ப்பில் இருக்கிற எல்லாத்தையும் ரத்த நாளங்களையும் நரம்புகளையும் க்ளீன் பண்ணி உள்ளே வந்து அந்த வேர் பகுதியை வந்து நம்ம சிமெண்ட் வச்சு அடைக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வேர் சிகிச்சைன்னு சொல்கிறோம், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெயின், வீக்கம் இருக்குது, பஸ் இருக்குது, சீல் கட்டி இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், விசிட்டில் வரும்போது அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து
பல்லோட மேல் பகுதியில் ஒரு ஓப்பனிங் கொடுத்து அன்னைக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஒன்ஸ் ஒரு 3 நாள் அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தென் ரிட்டன் வரும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் குறைஞ்சி பெயின்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வருவாங்க. தென் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் மறுபடியும் அதே தான் அனஸ்தீசியா கொடுப்போம். அனஸ்தீசியா கொடுத்து அவங்களுக்கு உள்ள வேரோட நுனி வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் வேரோட நுனி வரைக்கும் கம்ப்ளீட்டாக உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு தென் நான் சொன்ன மாதிரி உள்ள டென்டல் சிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டென்டல் சிமெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த பல்லை வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, நேச்சுரல் டூத்து சொத்தை வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. பல்லை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அவங்க பல்லை காப்பாற்றிக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ வேர் சிகிச்சைங்கிறது இதுதான். இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேர் சிகிச்சை பண்ணிக்கலாம், யாரெல்லாம் சாதாரணமாக பல்லை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன்.